சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்தில் மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. தனுசு ராசி குரு பெயர்ச்சி பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமை 1/6/2026 இரவு 1:50க்கு குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சமாக பெயர்ச்சி அடைய போகிறார். இதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, யோக பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியில பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள், ஜோதிட தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நவகிரகத்துல முழு சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான். குரு பகவான் தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2, 5, 7, 9, 14 வரும் பொழுது குரு பார்வை, ராஜ பார்வை, வியாழ நோக்கம், அனைத்து சுபகாரியங்களையும் செய்யலாம். திருமண பார்வை இருக்கா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு வச்சுதான். நாடி கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் உங்களுக்கு லக்னாதிபதியாகவே எடுத்து பலன் சொல்லுவாங்க. ஒருவருக்கு ஏற்படக்கூடிய தனம், அதாவது ஒருவர் எவ்வளோ பணம் வச்சிருப்பார், எவ்வளோ பணம் அவருக்கு சேரும், பணம் அவருக்கு சேருமா சேராதா, இது எல்லாமே குரு பகவான் தான் சொல்லணும் ஜாதகத்துல. அதே போல புத்திரகாரகன், குழந்தை பிறக்குமா, அந்த குழந்தை நல்ல குழந்தையா இருக்குமா, பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய எல்லாம் செய்யுமா, படிக்குமா, வேலைக்கு போகுமா, இந்த குழந்தைய பத்தி எல்லா விஷயமும் சொல்றது குரு பகவான் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் நீதி நேர்மைக்கு காரகத்துவம். ஒருவர் கௌரவமாக வாழக்கூடிய அமைப்பு சொல்லக்கூடிய கிரகம். அதாவது ஒற்ற பணமே இல்லைன்னா கூட ஊர்ல அவருக்கு ஒரு மரியாதை கௌரவம் இருக்கு அப்படின்னா அந்த கௌரவம் மரியாதை பரம்பரை அதாவது பார்த்தீங்கன்னா கௌரவமான பரம்பரை, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் செய்யக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். ஒருவருக்கு பக்தி, கடவுள் மேல பக்தி, ஆன்மீக வழி ஈடுபாடு, கடவுள் மேல பக்தி செலுத்தி அதனால முக்தி அடையக்கூடிய வழியை சொல்லக்கூடிய கிரகம் குரு தான். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் தனுசு, 12ஆம் இடம் மீனம், 9ஆம் இடம் பக்தி, 12ஆம் இடம் முக்தி. இதை ரெண்டையும் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். ஒருவருக்கு வழிகாட்டி, சிறப்பான வழிகாட்டிய கொடுக்கக்கூடிய கிரகமும் குரு தான். ஏன்னா ஒருவருக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அவருக்கு வழிகாட்டி இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த நேரத்துல எங்க எப்ப எப்படி செய்யணும் அப்படின்னு அந்த அவேர்னஸை, அந்த வழிகாட்டுதலை சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். குரு நல்லா இருந்தால் தான் அவருக்கு சிறப்பான வழிகாட்டி, நல்ல குருமார்கள் அமைவார்கள். இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எப்படி வாழணும், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய, எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இல்லை, இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு. தீய தலைகீழா பிடிச்சாலும் அது மேலே பார்த்து தான் எரியும். அந்த மாதிரியான ஒரு சுப கிரகம் குரு பகவான். இந்த குரு பகவான் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதனே குரு தான். அப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசியில ஒரு சிறப்பு உண்டு, எந்த கிரகம் பகையாகாது. ஆக காலச்சக்கரத்துக்கு 9வது ராசி. அப்ப தனுசு ராசி அப்படின்னாலே ஒரு சிறப்பான ராசி. அதே போல பாத்தீங்கன்னா தெய்வ அருள் கடாட்சம் நிறைந்த ராசி. அதே போல நெருப்பு ராசி. உங்களுக்கு பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியம், பாக்கியத்தை சொல்லக்கூடியது. காலச்சக்கரத்துக்கே பாக்கிய சாணம் உங்க ராசி தான். ஆக சிறப்பு வாய்ந்த ராசி. அதனாலதான் குரு அங்க அதிபதியாக இருக்கிறார். அப்ப உங்க ராசிநாதன் கடந்த ஒரு வருஷமா 7ஆம் இடத்துல இருந்தார். 7ஆம் இடங்கிறது என்ன? வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடத்துல இருந்து நன்மை செய்தார். 7ஆம் இடத்துல இருந்து 7வது பார்வையா உங்க ராசியை பார்த்தார். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வருஷமாக சிறப்பான பலன். இப்ப 8ஆம் இடத்துல வராரு, கெடுபலன் நடக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. வேற இப்போ உங்களுக்கு வேற ராசிக்கு குரு 8ல் வந்தா நன்மை செய்வாரானா இல்லை, உங்களுக்கு மட்டும் நன்மை செய்வார். ஏன் அப்படின்னா உச்சம் அடைகிறார். உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவே கிடையாது. அந்த வரிசையில ராசிநாதன் உச்சம் அடைகிறார். கோடியிலே ஒருவனுக்கு ராசி உச்சத்திலே. அப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் உச்சம் அடைவது, வலுவடைகிறது உங்களுக்கு யோகத்தை தான் செய்யும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிநாதன் உச்சம் அடைந்து 8ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு அப்படின்னா மறைவு. 8ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இதெல்லாம் மறைவு ஸ்தானம்னு சொல்றோம். அப்ப 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல தானே உச்சமாகிறாருன்னா உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவு இல்லை. அப்ப மறைவுங்கிற கான்செப்டே கிடையாது. அந்த வரிசையில உங்கள் ராசிநாதன் வலுவடைகிறார். ராசிநாதன் வலுவடைஞ்சாலே நமக்கு ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைன்னா கூட, கோச்சாரங்கள் சரியில்லைனாலோ, எது சரியில்லைனாலும் அதாவது ராசிநாதன் வலுவடைந்தா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். அப்ப ராசிநாதன் வலுவடைகிறார். 8ஆம் இடமே பார்த்தீங்கன்னா மறைபொருள் ஞானம். 8ஆம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும். அப்ப குரு சுபகிரகம், நஷ்டத்தை செய்ய மாட்டார், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தான் கொடுப்பார். எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத ரேஸ், லாட்ரி, கேம், இந்த மாதிரி
திடீர் தனவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைகிறது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். இந்த 4ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைகிறாரு. ஏன்னா மறைவே இல்லையே, உச்சமார்க்கில் இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது. நிலம் வாங்கக்கூடிய யோகம், அதே போல் பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகம், வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், இந்த மாதிரி நன்மைகள் அதிக அளவு நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு எங்கே இருந்தாலும் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்ப்பார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடம் சுபத்துவம் அடைகிறது, நன்மை அடைகிறது அப்படின்னு அர்த்தம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை 5வது பார்வையை பார்க்குறார். 12ஆம் இடங்கிறது என்ன? விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். இப்போ 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா சுப செலவுகள், வீடு கட்டுறது, திருமணம் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் உள்ள சுபகாரிய காது குத்துறது, கல்யாணம் பண்ணுறது, அதே மாதிரி வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரியான இதற்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ அல்லது கல்விக்காகவோ இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கறது, இந்த மாதிரி அதிக அளவு சுப செலவுகள் செய்யும் சுபகாரியத்திற்காக சுப செலவுகளை கொடுக்க போகிறார். அப்போ செலவுகள் சுப செலவாக இருக்கும். ஏன் சுப செலவாக இருக்கும்? குரு சுப கிரகம், அதனால சுப செலவை தான் கொடுப்பார். 12ஆம் இடங்கிறது செலவு, அதனால சுப செலவுகளை கொடுப்பார். சுப செலவு என்னன்னு வேற தண்ட செலவுனா என்னன்னா மருத்துவ செலவு, உங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு, இந்த ஆக்சிடென்ட் செலவு, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு சுப செலவு, வீடு கட்டுறது, இந்த மாதிரியான உங்களுக்கு தேவையானதற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடங்கிறது என்ன? வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதில் இந்த 7வது பார்வை தான் முழுமையான பார்வை. அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதார சம்பந்தமான தன்னிறைவு கிடைக்கும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும், பொருளாதார சம்பந்தமான நன்மை ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா வரவே வராதுன்னு நினச்ச பணம்லாம் வந்து சேரும். குடும்பத்தில் வருமான பற்றாக்குறை இருந்தவங்களுக்கெல்லாம் வருமானம் அதிகமாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பிறப்பு, திருமணம் நடந்து குடும்பத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை, இல்லைன்னா குழந்தை பிறந்து புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். வருமானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு. வாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மை, அதாவது உங்களுடைய சொல்லுக்கு மற்றவங்க கேட்கறது, உங்கள் சொல்ல மற்றவங்க கேட்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அதிக அளவு நடக்கும் இந்த குரு பயிற்சியில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ல் யார் இருக்கா? சனி இருக்கார். சனி இருக்கார் அப்படிங்கிறதுனால அஷ்டம சனியில் பாதி கெடுபலனை செய்வார் அப்படின்னு. வீடு சம்பந்தமான பிரச்சனை, நிலம் சம்பந்தமான பிரச்சனை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாயாரோட ஆரோக்கியத்தை பார்க்கிறது, தாயார் வழி உறவினர்களுக்கு தோஷம், இந்த மாதிரியான அர்த்தாஷ்டம சனியோட கெடுபலன் குறையும். ஏன்னா 9வது பார்வையாக குரு பார்க்குறாரு. சனி சுபத்துவம் அடைகிறாரு. சனி சுபத்துவம் அடைஞ்சா அர்த்தாஷ்டம சனியோட கெடுபலனை செய்ய மாட்டார். அந்த வரிசையில் இது மிக நன்மை. அதாவது அர்த்தாஷ்டம சனியோட கெடுபலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் நடக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம், அதனால செலவு செய்யக்கூடிய அமைப்பு, தாயாருடைய ஆரோக்கியத்தை மேம்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி நல்ல பலன்கள், மாறான நல்ல பலன்கள் ஏற்படும். பொதுவாகவே கெடுபலன் நடக்குது அப்படின்னா அந்த கெடுபலன் குரு பார்க்குறார், சனியை பார்க்குறாரு. அதனால அந்த கெடுபலன் நடக்காமல் இருக்கிறதே இந்த யோகம்தான். ஒரு கெடுபலன் நடக்கணும், அந்த கெடுபலன் நடக்காம இருக்கிறதே யோகம்தான். நல்ல பலன் நடக்காட்டி கூட கெடுபலன் நடக்காம இருக்கிறதே யோகம் தானே. அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பு இல்லாத நல்ல பலன்களை தரக்கூடிய குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி தனுசு ராசிகர்களுக்கு அமைகிறது. இப்போ இந்த வக்கர காலங்களில் மட்டும் வியாழக்கிழமையில குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். ஒரு தடவையாவது ஆலங்குடி, குருவுடைய பரிகார ஆலங்குடி சென்று வியாழக்கிழமை மஞ்சள் பட்டெடுத்து சாத்தி பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வரும்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலும் நன்மையும் யோகத்தையும் செய்யும். கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம், திருமணம், இந்த மாதிரியான சுப செலவுகளை அதிகம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சுப செலவே கொடுத்தாலும் கூட 2ஆம் இடத்தை வருமான ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அதுக்கு தேவையான வருமானத்தையும் பணத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிற வேலையும் செய்யும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை, எதிர்பாராத தனவரவையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய குரு பயிற்சியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.